அதான் ஊரெல்லாம் வம்பு வாங்குற பார்த்தா ஐயோ ரங்கநாயகிக்கா எப்படி கொண்டாடுவீங்க? எங்க வீட்டு மொட்டை மாடியில கரும்பு பந்தல்லாம் போட்டு நல்ல பொங்கல் வச்சு நாங்க ஒரு 7 வகையான பொங்கல் வைப்போம். சிறுதானியங்கள் எல்லாம் வச்சு அந்த அதான் வரகு கம்பு அந்த மாதிரி எல்லாமே வச்சு பொங்கல் வைப்போம். உங்க வீட்டுக்கு வந்துருவணுமா இருக்குது? 7 வகைங்களாமா பொங்கல்? கண்டிப்பா வந்துருங்க. எங்க நாட்டாமைக்கு 7 வகை பெண்கள் மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு எப்படி 7 வகை பொங்கல் தெரியுது? அட கள்ளி, இதையா நீ இவ்வளவு நேரமா யோசிச்சிருந்த? இல்ல இல்ல. நன்றிமா, உங்க பொங்கல் சிறப்பா இருந்தது. ரங்கநாயகி ரங்கநாயகி கரிச்சாயே. அடுத்த மகாக்கா சொல்லுங்க. பொங்கல் வருஷம் வருஷம் வந்து எங்க ஊர்ல தான் கொண்டாடுவோம். விவசாய பூமிங்கிறனால ரொம்பவே சிறப்பு மிக்கதா கொண்டாடுவாங்க பொங்கல். அதனால ரொம்ப வயல் சார்ந்த இடம், மாடு கண்ணு எல்லாம் சுத்தி நிக்க சூரியன் வர்றதுக்குள்ள ரொம்ப கலாச்சாரத்தோட பாரம்பரியத்தோட பானை பொங்கி அதுக்கு குலவை போட்டு எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு தான் பொங்கல் காலையிலேயே ஆரம்பிச்சோம். ஆகா, எங்க குலவை போடுங்க பாப்போம். ஆகா, அங்க பாத்தீங்களா புது வசந்தம்ல இருந்து கீர்த்தி வந்திருக்குது. கீர்த்தியா? நாட்டாமைக்கு கீர்த்தியா தெரியாமலா? கீர்த்தியா தமிழ்நாட்டுக்கே தெரியும், நாட்டாமையும் தமிழ்நாட்டுக்கே தெரியும். இவர் திருந்த மாட்டார். ஏன் வண்டி இங்க வருது இப்போ? நமக்குள்ள இருக்கிற உறவு இருக்கு. அப்படியா? பாத்தியா, பல எபிசோட நாட்டாமையை தேடிட்டு இருந்தேன். பண்ணுங்க. இதெல்லாம் நாங்க பாக்கணும். தலையெழுத்து. பக்கத்துல வேற. அடுத்து கௌரிமா. அம்மா கௌரி அம்மா, கொஞ்சம் சௌரியமா ஒரு நல்ல பாடல் விவசாயிகளுக்காகவும் பொங்கலை பத்தியும் பாடுறீங்களா? தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அண்ணா சொன்னாரேன்னு பழைய பாட்டு எடுத்து விட்டேன், அவ்வளவுதான் வார்த்தைகள் தெரியும். அருமை அருமை. தை பிறந்தால் வழி பிறக்கும். கரெக்ட்டுங்க. ரேணுகாமா சொல்லுங்க, பொங்கல் எவ்வளவு ஸ்பெஷல்? பொங்கல்னா எங்க ஊர் பக்கம் எதிர்நீச்சல் பக்கம் மதுரைன்னா என்ன ஏறி தழுவணும், மஞ்சள் தண்ணி ஊத்தி முறப்பண்ணையெல்லாம் கவரணும், அப்புறம் கருதறுத்து வச்சிருப்பாங்க, அத மூட்டை மூட்டையா அள்ளி கொண்டாந்து சாமிக்கு படைச்சு புது அரிசிய குத்தி நெல்லுல இருந்த அரிசி எடுத்து பொங்க வச்சு கும்பிட்டு அறுத்துட்டு வந்த மஞ்சளை கட்டி அப்படி கோலாகலமா இருக்கும் எங்க ஊர்ல. சரி, இந்த பக்கம் வரும்போ செல்வி. பொங்கல் தானே நம்மளோட ஃபெஸ்டிவல். வீர விளையாட்டு எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு பிடிக்கும். யூஸ்வலாக டிவி பார்க்க பிடிக்கும். அதனால பொங்கல் வந்தாலே வந்து எல்லாரும் எப்படி வந்து விளையாடுறாங்க, நம்ம தமிழரோட பவர் எல்லாம் வந்து அன்னைக்கு தானே நமக்கு இன்னும் நல்லா தெரியும். அதனால அதெல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அம்மா பொங்கல் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு பொங்கல்ல ரொம்ப பிடிச்சது வந்து போகி. நம்ம வீட்ல இருக்க எல்லாம் அந்த பேட் திங்ஸ், நம்மளோட பேட் எல்லாத்தையுமே வந்து எரிச்சிருவோம்ல, அதனால அது எனக்கு ரொம்ப. நாங்களும் நாட்டாமே ரொம்ப நாளா எரிக்கணும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிடிச்ச ஃபங்க்ஷனாக அது வந்து பொங்கல் தான். மார்னிங் எழுந்த உடனே ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வருஷம் ஃபுல்லாக நம்ம வேட்டி சட்டை போட்டாலுமே அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காது. ஆனால் பொங்கல் அன்னைக்கு குளிச்சுட்டு வந்து அந்த ஒரு புது வேட்டி சட்டையை எடுத்து போட்டு அந்த ஒரு காப்பு அந்த வேட்டியெல்லாம் மடித்து கட்டிட்டு வந்து அந்த பொங்கலை கும்பிடும் போது அது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். அன்றைக்கி ரொம்ப அழகாக தெரியும். அருமை அருமை. லட்சுமியிலேருந்து செல்வா, நீங்கள் சொல்லுங்க. அதான் பொங்கல்னாலே வந்துட்டு பொங்கலுக்கு ஒரு பாட்டு எழுதி ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அப்படியா? அப்போ நீங்கள் பொங்கல் பாட்டு கண்டிப்பாக பாடணும். வயலுக்கும் எங்களுக்கும் பெரிய உறவு தான், வெயிலுக்கும் எங்களுக்கும் வரவு செலவு தான், கண்ணாடிய போல ஓடும் வெள்ளியாறு தான், கண்ணுக்குள்ள தேங்கி நிற்கும் அழகு பொண்ணுதான், மல்லிகைப்பூ வாசம் என்ன மைக்கி கட்டி இழுக்குதடி, கண்டாங்கி சேலை அதை பார்த்தா மன துடிக்குதடி, சொந்த ஊரு மதுரை உன்னை பார்த்தா அது தெரியுதடி, கொலுசு போட்ட பெண்ணே உன்னை பார்த்து நான் மயங்கி போனேன். அருமை அருமை அருமை. ஒரு கிராமத்து பொங்கலை கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்க. கார்த்தி சொல்லுங்க, பொங்கல் எவ்வளவு ஸ்பெஷல்? பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முத நாள் நம்மளை பிடிச்சி ஒரு வேலை வாங்குவானுங்க. நம்மள அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்றது. இந்த விளக்குலாம் இருக்கும்ல, இந்த விளக்குலாம் நம்ம பிரஷ் போட்டு தேய்க்க சொல்லுவாங்க போட்டு, அது இருக்கிறதெல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்து அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா இருக்கும்.
அப்புறம் வெளியே வாங்கிட்டு வருது. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10 o'clock முதல் நாள் நைட்டு 12 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த கோலங்கள்லாம் போட்டு எல்லாமே அந்த மாடு வரைக்கும் ட்ரை பண்ணி கடைசி ஒரு எலியாவோ பூனையாவோ தான் வரும் அது. அந்த மாதிரி கோலங்கள்லாம் போட்டு கோலங்கள் வீட்டில் போடுவாங்க. நான் சும்மா கலர் அடிச்சுட்டு நம்ம போகிறது இல்லாமல் பக்கத்து வீட்டில் என்ன போட்டிருக்காங்க, அந்த கோலங்கள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட பெட்டராக போட்டிருக்காங்களா அதெல்லாம் பார்க்குறதுலாம் ஜாலியாக இருக்கும். ஆமாம். அப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த புது ட்ரெஸ் அப்படியே மடித்து வச்சுட்டு அப்புறம் ஸ்கூலோ காலேஜோ அடுத்து ஆரம்பிப்பாங்களே அப்போ அந்த ட்ரெஸ் அப்படியே போட்டு போகணும். ஸோ அந்த ஸ்பெஷலாக அப்போல்லாம் நம்ம சைட் அடிக்கிற பொண்ணுங்களாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்போ தான் பார்க்கவே முடியும். அதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும். அப்புறம் அடுத்து சிங்கப்பெண்ணே ஆனந்தி சொல்லுங்க. எனக்கு பொங்கல் சொன்னாலே சன் டிவி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே செலிப்ரேஷன் ஓணமாக தான் இருந்துச்சு. ஆனால் 2 இயர்ஸில் சன் டிவியில் வந்ததுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பானையில் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷமாக இருக்குது. கரிம்பெல்லாம் சாப்பிட்றது அவ்வளோதான். சூப்பர்.